ஷேர் சிங்க்கு இப்ப வயசாயிடுச்சு. அவரு நினைச்சாரு அவருக்கு அப்புறம் ஒரு ஞானிய காட்டோட ராஜாவாக்கணும்னு. அதனால ஷேர் சிங் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் தன்னோட தர்பாருக்கு கூப்பிட்டுது. இங்க பாருங்க, நான் ரொம்ப கிழவனாயிட்டேன். இப்போ என்னோட ராஜா மாதிரிலாம் மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ராஜா பொறுப்பை யாராவது ஒரு ஞானிகிட்ட கொடுக்கலான்னு இருக்கிறேன். யார் யாரெல்லாம் ராஜா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சக்தியும் புத்தியும் எனக்கு பரீட்சை எடுக்கணும். யார் இந்த பரீட்சையில பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக முடியும். ஷேர் சிங்கோட செய்தி காட்டுல காட்டுத்தீ போல பரவுது. காட்டோட மூலை முடுக்கெல்லாம் எல்லா விலங்குகளும் இதையே தான் பேசிட்டு இருந்தாங்க. குரங்கண்ணே குரங்கண்ணே, நீங்க ராஜாவாகுங்களே. நீங்க புத்திசாலியாவும் பலசாலியாவும் இருக்கீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் ராஜா ஆவறதுக்கு லாய்க்கே இல்ல. காட்டுக்கு ராஜா சிங்கம் மட்டும்தான். சிங்கம் அவனோட மகனை மட்டும்தான் ராஜாவாக்கணும். ஷேர் சிங் சொல்லிருக்காரு, யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக முடியும்னு. நண்பர்களே, சிங்கராஜா ரொம்ப புத்திசாலி. அவரு வைக்க பரீட்சையில நான் பாஸே ஆக முடியாது. அடுத்த பக்கம் ஷேர் சிங் மனைவியோட சகோதரன் நரிக்கு ராஜாவாகணும்னு ஆசையா இருந்தது. அதனால அது ஷேர் சிங் மனைவி கிட்ட போய் சொல்லுது. அக்கா, நீ கேள்விப்பட்டியா? மச்சான் ராஜ பதவியே விட்டு கொடுக்க போறாராம். ஆமா, நானும் கேட்டேன். அப்படின்னா அக்கா, நான் ராஜா ஆவறதுக்கு லாய்க்கே இல்லையா? உனக்கு ராஜாவாகிற தகுதி இருக்கு. ஆனா நீ ஷேர் சிங் வைக்கிற பரீட்சையில பாஸ் ஆகணும். நீ அதுக்கு தயாரா இருக்கியா? நரி சரின்னு சொன்னதும் ஷேர் சிங் மனைவி நரிய கூட்டிக்கிட்டு ஷேர் சிங் கிட்ட போகுது. நரியோட தன் மனைவிய பார்த்த ஷேர் சிங் சொன்னாரு, மகாராணி, நீங்க இந்த நேரத்துல இங்க? ஆமா மகாராஜா, நான் என்னோட சகோதரனை கூட்டிக்கிட்டு ஒரு விஷயமா உங்ககிட்ட வந்திருக்கேன். மகாராணி சொல்லுங்க, இந்த மச்சான கூட்டி ஏன் இங்க வந்திருக்கீங்க? இவனை ராஜாவாக்கணும்னு நான் விரும்புறேன். அதெல்லாம் என்னால முடியாது. ஆனா ஏன்? நரி ஏன் ராஜாவாக முடியாது? ஏன்னா இவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. மகாராஜா, நீங்க சொல்றது சரியில்லை. ராஜாவோட பையன் தான் ராஜாவாகணும்னா நமக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க மச்சான், யாரு புத்திசாலியோ அவங்கள தானே நீங்க ராஜாவாக்குறேன்னு சொன்னீங்க. அப்பனா நான் அறிவாளி இல்லையா? நான் இதுவும் சொன்னேன், யாரு நான் வைக்கிற பரீட்சையில பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜாவாக முடியும். மகாராஜா, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் உங்களை கைது செஞ்சிட்டாங்க. அன்னைக்கு நான் தானே உங்க உயிரை காப்பாத்தினேன். அன்னைக்கு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. கேளு, உனக்கு என்ன வேணும்? மகாராஜா, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். கொடுக்கணும்னா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நேரம் வரும்போது நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். நான் சத்தியம் பண்றேன், நீ எப்ப எது கேட்டாலும் அதை நான் கண்டிப்பா உனக்கு தருவேன். உங்களுக்கு உங்க வாக்கு ஞாபகம் இருந்தா வாக்க காப்பாத்துங்க. என்னோட அப்பாவி சகோதரனை ராஜாவாக்குங்க. சரிம்மா, நீ சொல்றனால நான் இவனை ராஜாவா ஆக்கிக்கிறேன். ஆனா நான் வைக்கிற பரீட்சையில இவன் பாஸ் ஆகணும், பாத்துக்கோ. நான் எப்படிப்பட்ட பரீட்சையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் மச்சான். அதே சமயம் நதியோட அடுத்த பக்கம் துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. சரிடா நரி, இப்ப என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லு பாப்போம். ஓ, இதுவா? இது ரொம்ப ஈஸியான ஆன்சர் ஆச்சே. இப்பவே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். நரி வேகமா ஓடி நதி கிட்ட போகுது. கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்து சொல்லுது, அரசே, இங்க கொஞ்ச தூரம் தள்ளி வேட்டையாடுறவங்க வந்திருக்காங்க. அவங்க வேட்டை எப்படி ஆடணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அங்க போ, அங்க எவ்வளவு வேட்டையாடுறவங்க இருக்காங்கன்னு. ராஜா ஆவறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இப்பவே நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் மச்சான். வேட்டைக்காரர்களை எண்ணறதுக்காக வேகமா ஓடி நதி கிட்ட போகுது. அது கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்து சொல்லுது, ராஜா, அவங்க 12 பேர் இருக்காங்க. அப்படியா? அவங்க 12 பேர் இருக்காங்களா? அப்போ அவங்க கையில எவ்வளவு கண்ணு இருக்குன்னு மட்டும் பாத்துட்டு வா பாப்போம். கண்ண நான் எண்ணவே இல்ல. இப்போ உடனே எண்ணிட்டு வந்துடுறேன். மறுபடியும் நரி துப்பாக்கியை எண்றதுக்காக நதி கிட்ட ஓடி போகுது. கொஞ்ச நேரத்திலேயே துப்பாக்கியை எண்ணிட்டு திரும்ப வருது. மறுபடியும் ஷேர் சிங் கிட்ட சொல்லுது, ராஜா, எல்லார் கையிலயும் கண்ணு இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க 12 பேருக்கிட்டயும் கண்ணு இருக்கு. அப்ப போய் கண்டுபிடி அவங்கள எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு. சீக்கிரமா போ. மகாராஜா உத்தரவு போட்ட உடனே நரி வேகமா நதி கிட்ட ஓடுது. அடுக்கடவுளி, சிங்கராஜா என்னை ஓட ஓட விட்டு என்னை டயர்ட் ஆக்கி விட்டாரு. ஒருவேளை இந்த வேட்டையாடுறவங்க என்னைய சுட்டு தள்ளிட்டாங்கன்னாக்கா அப்படின்னா நான் என்ன செய்யறது? பயமாதான் இருக்கு. ஆனாலும் நான் இதை செஞ்சுதானே ஆகணும். ஏன்னா எனக்கு ராஜாவாகணுமே. கொஞ்ச நேரத்திலேயே ஷேர் சிங் கிட்ட நரி வந்து சொல்லுது,
ராஜா அவங்கலாம் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க திரும்பி எங்க போக போறாங்கன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? ஷேர் சிங் கேட்டதால எரிச்சல் அடைஞ்ச நரி அழுதுகிட்டே சொல்லுச்சு. அக்கா இவங்க என்னைய ராஜாவாக்க விரும்பல, அதனாலதான் அவரு என்னைய தேவையில்லாத கொஸ்டின்லாம் பண்ணி என்னைய ஓட விட்டுட்டே இருக்கிறாரு. நீ அழாத சகோதரா, நான் இப்பவே இவர்கிட்ட கேக்குறேன். என்னங்க, இவனை ராஜாவாக்குறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தானே இவனை இப்படி அலைய விடுறீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அதே சமயம் ஷேர் சிங்கோட பையன் சம்ஷேர் சிங் அங்க வரான். அவனை பார்த்ததும் கரடி சொல்லுது, அரசே, எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சே ஆகணும். நாங்க எல்லாரும் என்ன விரும்புறோம்னாக்கா சின்ன அரசருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆமா ஆமா ராஜா, நம்ம சின்ன அரசருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாப்போமே. சரி நண்பர்களே, நான் என்ன விரும்புறேன்னாக்கா இந்த காட்டுக்கு ராஜாவா வரதுக்கு வீரனா மட்டும் இல்ல புத்திசாலியா இருக்கணும். என் மகனும் ராஜாவா வரதுக்கு விரும்பினானாக்கா அவனும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். அவன் எக்ஸாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானா? ஆமாப்பா, நான் ரெடியா இருக்கேன்பா. இளவரசன் சரின்னு சொன்னதும் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சந்தோஷமாயிடுச்சு. அப்ப நதி கிட்ட துப்பாக்கி சத்தம் கேக்குது. சரி மகனே, உனக்கு ஒரு சத்தம் இப்ப கேக்குதா? உனக்கு ராஜா ஆகணும்னு ஆசையா இருந்ததுனாக்கா போ, இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடி. அப்படியே ஆகட்டும் அரசு. ஷேர் சிங்கோட உத்தரவை கேட்டதும் இளவரசன் ஷம்ஷேர் சிங் சத்தம் வந்த திசையில நதி கிட்ட போறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட இளவரசன் திரும்ப வரல. இத பார்த்ததும் நரி வெறுப்புல சொல்லுது, மன்னிச்சிருங்க அரசே, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சே, இன்னும் சின்ன ராஜா வரவே இல்ல. இவ்ளோ நேரத்துல நான் 10 ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். அவசரப்படாத நரியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகன் வந்துருவான். அப்படி ஒருவேளை அவன் திரும்பி வரலன்னா நான் தான் ராஜா. ஒருவேளை அவன் திரும்பி வரலன்னா இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவாவேன். அதே சமயம் இளவரசன் சம்ஷேர் சிங் திரும்ப வராரு. அரசுக்கு வணக்கம். அரசே, ஆத்துக்கு அந்த பக்கம் 12 வேட்டையாடுறவங்க வந்திருக்காங்க. அவங்க கையில கன்னு இருக்கு, 12 கன்னு. அவங்க எப்படி வேட்டையாடணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேட்டைக்காரங்க எல்லாம் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஒண்ணு, நான் என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவங்கள நான் ஏமாத்தி வேற காட்டுல விட்டுட்டேன். நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படலையா மகனே? இல்லப்பா, இந்த வேட்டைக்காரங்களா என்னை பார்த்த உடனே அவங்க என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கன்னை வச்சு என் மேல ரொம்ப ஃபயர் பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஒரு விஷயம், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த காட்டை காப்பாத்துறது தான் என்னோட முக்கியமான விஷயமா இருந்தது. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படாம அந்த எல்லா வேட்டைக்காரங்களையும் வேற ஒரு காட்டுல விட்டேன். அதனாலதான் எனக்கு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. இத கேட்டதும் நரி வெட்கப்பட்டு தலைய தொங்க போட்டுக்குச்சு. அரசே, பக்கத்திலே அரசரை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் புள்ள தேடுறோம். நம்ம சின்ன அரசு தான் ராஜாவாகிறதுக்கு கரெக்டான ஆளு. என்னப்பா, சரிதானே? ஆமா ஆமா, இளவரசனையே ராஜாவாக்குங்க மகாராஜா. மகாராணி, நான் நினைச்சிருந்தேனாக்கா சின்னவனை நான் எக்ஸாமே இல்லாம ராஜாவா ஆக்கியிருக்க முடியும். அவன் இதுக்கு தகுதியா இருக்கானா இல்லையான்னு இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட அவசியம். அதனாலதான் நான் எல்லாருக்கும் கொடுத்த பரீட்சையை யுவராஜுக்கும் கொடுத்து பார்த்தேன். அதுக்குள்ள ரிசல்ட் இப்போ கண்ணு முன்னால இருக்கு. உன்னோட அன்பான தம்பி நான் வச்ச எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இப்ப நீயே சொல்லுமா, இவங்க 2 பேர்ல யார ராஜாவாக்கணும்னு நீயே சொல்லுமா பாப்போம். ஷேர் சிங் மனைவி சொல்றதுக்கு முன்னாடியே நரி சொல்லிச்சு, அரசே, ராஜாவார ஆசையில நான் என்னையே மறந்துட்டேன். காட்டுக்கு ராஜா சிங்கம் மட்டும்தானு. நம்ம சின்ன அரச சம்சேரதான் நீங்க ராஜாவா ஆக்கணும்னு. இதுதான் என்னோட வேண்டுகோள். அப்புறம் ஷேர் சிங் இளவரசன் ஷம்ஷேர் சிங்க காட்டோட ராஜாவா அறிவிக்கிறாரு. அறிவிப்ப கேட்டதும் எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஷேர் சிங் வாழ்க, சம்ஷேர் சிங் வாழ்க, ஷேர் சிங் வாழ்க, சம்ஷேர் சிங் வாழ்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.